இந்த பிக் பாஸ் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியில ஏகப்பட்ட கருமங்கள் நடக்குது. அது எல்லாத்தையும் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த நிகழ்ச்சி என்ன, இந்த நிகழ்ச்சியின் நோக்கம் என்ன, இது எதுக்கு நடத்தப்படுது? 100 நாள் ஒரு வீட்டுக்குள்ள இருக்கணும். அந்த வீட்டுக்குள்ள என்ன பண்றாங்க? ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம எல்லாருக்குமே சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனா ஒற்றுமையா இருக்கக்கூடிய ஒரு 20 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 20 பேரையும் முடியை பிடிச்சி இழுத்து சண்டை போட வச்சு கேவலமா வார்த்தைகளை பயன்படுத்தி டப்பாவை தூக்கி எரியிறது, பெல்ட்டை தூக்கி எரியிறது, பாத்திரங்களை தூக்கி எரியிறது, அடிக்க போய் சட்டையை பிடிக்க போய் செருப்பை தூக்கி கட்டுறது, இப்படி ஏகப்பட்ட கேவலங்களை இந்த நிகழ்ச்சியில ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அதை ஏற்படுத்துறது யாருன்னா அந்த நிகழ்ச்சியின் தொகுப்பாளர். அவர் என்ன பண்ணுவார்னா, சனிக்கிழமை வருவார் ஒரு கோட்டை போட்டுக்கிட்டு. இதுக்கு முன்னாடி கமலஹாசன் பண்ணாரு, இப்ப விஜய் சேதுபதி பண்றாரு. அவங்க என்ன கேட்பாங்க, இந்த கூட்டத்திலேயே ரொம்ப கேவலமான ஆள் யாரு, நீங்க தேர்ந்தெடுங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவாங்க. இன்னொரு பக்கம் என்ன கேட்பாங்க, இந்த கூட்டத்திலே அதிகமா பொய் பேசுறது யாரு, அவங்கள தேர்ந்தெடுங்கன்னு சொல்லுவாங்க. இந்த கூட்டத்துல நடிக்கிறது யாரு, இந்த கூட்டத்துல அதிகமான விமர்சனங்கள் பண்றது யாரு, இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் கேட்டு ஒவ்வொருத்தர் முன்னாடியுமே ஒவ்வொருத்தருமே பேச வைக்கிறது. அப்ப என்ன ஆகும், அந்த 20 பேருக்கும் 20 பேர் மேலேயுமே வன்மை வரும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தர் மேலேயுமே. ஒருத்தன் உண்மையா பேச மாட்டான். ஒவ்வொருத்தருமே என்ன, இந்த நிகழ்ச்சியில நம்ம விளையாடணும், ஜெயிக்கணும், முதல்ல இது ஒரு விளையாட்டா, அப்படி இந்த விளையாட்டுல விளையாடி ஜெயிச்சு பணம் சம்பாதிக்கின்ற எண்ணம் என்ன, அதுக்கு அப்படி ஒரு தேவை இருக்கா?